friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் உங்களோட செஞ்சு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, ப்ரெட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது பேன் நல்லா சுரணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் 3 முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்ததுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்து இதை திரும்ப வதக்கி எடுத்துகிற போகிறேன். ஸோ நீங்கள் எந்த உப்புனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா வதக்கி இதை மாதிரி இது கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறணும். அடுத்து இதில் ஒரு தக்காளி சாப் பண்ணது இதில் சேர்த்துட்டு திரும்ப வெங்காயத்தோடையே போட்டு தக்காளியும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா இப்போ பாருங்கள் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த முட்டையோட மஞ்சக்கரோடையே இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரனால இந்த பாவ் பாஜி மசாலாலாம் எப்படி நல்ல ஒரு மிக்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சாதாரண முட்டை கிரேவி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுக்கும்போது அதே ஒரு முட்டை கிரேவியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்புல நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு திக்கான செமி கிரேவி டைப்பில் நம்மளுக்கு வந்து வரணும். அது வரைக்கும் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து 3 முட்டையோட மஞ்சக்கருவு எடுத்திருந்தேன் இல்லையா, அதோடைய வெள்ளைக்கருவையும் இதில் துருவி போட்டுடலாம். அடுத்து வந்து ஒரே ஒரு முட்டை ஃபுல்லாகவும் வந்து துருவி போட்டிருக்கேன். மொத்தம் 4 முட்டை இதில் சேர்த்துருக்கேன். நல்லா இதை துருவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெலிஷியஸான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே எம்மியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அதை குக் பண்ணணும். ஏன்னா நம்ம மஞ்சக்கரு இதில் வந்து நம்ம மேஷ் பண்ணி போட்டிருக்கனால அந்த தண்ணி எல்லாமே சீக்கிரமாக அதை வந்து இழுத்துக்கிறோம். அப்படின்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தழை தூவிடுறேன். சப்பாத்திக்கு ப்ரெட்டோடைய சாண்ட்விச்க்கு இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஸ்டஃபிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.